வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுக்குமே சேர்த்து கம்பைனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெட்டு பேப்பர் 1 அப்படிங்கும்போது நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாடங்களை மட்டும் தெளிவாக படித்தா போதும். உங்களுக்கு அதிலிருந்தே உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். 27 கொஸ்டின்ஸ் வந்துடும் கண்டிப்பாக. ஓகேங்களா? 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சார் நான் டெட்டு பேப்பர் 2 படிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடங்களை தெளிவாக படிக்கணும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு 6லேருந்து 10th வரைக்குமே ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? மீதிக்குரிய 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th வரும். ஓகேங்களா? ஸோ 11th and 12th வந்து நீங்கள் படிக்கிறது ரொம்ப சேஃப்டி. ஓகேங்களா? எதுக்காகனா ஒரு 27 மார்க் அப்படின்னா இந்த 2 மார்க் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் மார்க் ஆனது அதிகமாகும். 82 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டுங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. உங்கள் டார்கெட் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 100 மார்க் அதுதான் உங்கள் இலக்கு. ஓகேங்களா? சும்மா எழுதினாவே நம்ம 82 மார்க் தாண்டிடணும். கான்ஃபிடண்டாக எக்ஸாம் எழுதும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடண்டாக 82 மார்க் தாண்டிடணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 25 மார்க் எடுக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க் எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு, சைக்காலஜி கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த 25 மார்க்கை டேலி பண்றதுக்கு தமிழ்ல வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் மார்க்கை கூடுதல் எடுத்துட்டு உங்களுக்கு பரவாயில்ல. சரிங்களா? ஸோ புது டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்க போறோம். வாங்க டீட்டெயில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஆப்ல லாகின் பண்ணி கொடுத்துருவோம், நீங்க எழுதிக்கலாம். இது வந்து தமிழுக்கான டெஸ்ட் பேஜுங்க. ஒன்லி ஆன்லைன் டெஸ்ட் பேஜ். டோட்டலா 32 டெஸ்ட் இருக்கும். 1லேருந்து பார்த்தீங்கன்னா 12th வரைக்கும் சேர்த்துனா உங்களுக்கு 32 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ். சாரி, 31ங்க, 32 கொஸ்டினுங்க, 32 டெஸ்ட். சரிங்களா? 32 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா 1200 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1லையும் சரி, டெட்டு பேப்பர் 2லையும் சரி கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 நியூ சிலபஸ். ஓகே, நியூ புக்கில் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 1200 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயர் எந்த இயரில் கொஸ்டின் கேட்டாங்க, அந்த டெட்டு பேப்பர்னா பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கும், நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? டோட்டல் 2500 கொஸ்டின். இந்த 2500 கொஸ்டினை தெளிவாக பார்த்தா போதும், உங்களுக்கு 25 மதிப்பெண் கண்டிப்பாக எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ள போய் ஷெடியூல் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500ங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 300 மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 15 வரைக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்து 300 தான் இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு அந்த அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் நேமும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப எங்கள் சைட்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் ஓகேங்களா? ஸோ மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனது டக்குன்னு டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க, எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல இந்த ஷெடியூல் வந்து நாங்கள் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்க்கலாம் வாங்க. டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இங்கே சைடில் டெஸ்ட் நம்பர் இருக்கும், இங்கே டேட் இருக்கும், நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும், இங்கே வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 21ஆம் தேதி 6 ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அடுத்த ஒரு நாள் கேப்பு, அடுத்து 6 செகண்ட் டைம், அடுத்து 6 தேர்ட் டைம், நெக்ஸ்ட் 7th ஃபர்ஸ்ட் டைம், 7th செகண்ட் டைம், 7th தேர்ட் டைம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் வந்து பண்ணி பிரித்து கொடுத்துருப்போம். இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆல்ஃபா கோச்சஸ் ஆப்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா படிங்க, திரும்ப சான்ஸ் கிடைக்காது. ஒரு டைம் படிக்கிறீங்க, தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் உங்களால் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, 30 கொஸ்டின்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி தான் படிச்சிருப்பீங்க. 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மொழி படிச்சிருப்பீங்க, காலேஜ் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பீங்க. அப்படிங்கும்போது 27 மார்க்குங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எழுத்தரலாம். நீங்கள் 1லேருந்து 12th வரைக்கும் படித்தா போதும். அது 2ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 1 to 10 வந்து பேப்பர் 1க்கு, 6 to 12 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா சார் நான் பேப்பர் 1 இருக்கேன், நான் பேப்பர் 2 இருக்கு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப சாக்பாட்டாக இருக்கும். ஓகேங்களா? எளிமையாக உங்களால் ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/7/2024. ஓகேங்களா? இந்த டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத போயிருக்காங்க. ஸோ இந்த டேட்லேயே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்கணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.